வாங்க நம்ம இப்போ படிக்கோலம் பார்க்கலாம். 5 புள்ளி ஊடு புள்ளி 3 வரை வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க சதுரமாக. அடுத்து படிக்கட்டு, இதுதான் படிக்கோலம். படிக்கோலம்னால படிக்கட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பொழுது வாசலில் போடுங்க. வாசலில் இந்த கோலம் போட்டால் நம்மளுக்கு நல்ல ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். இந்த கோலம் போடுங்க, ஈஸியாக போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு லைனில் உள்ளதை ஃபஸ்ட்டு இப்படி இணைச்சி விட்றணும். அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் உள்ளதை இணைச்சி விடணும். இப்படி பொறுமையாக போட்டால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நான் பொறுமையாக போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த கோலம் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நீங்கள் கோலப்படியில் போட்டும் போது பார்த்தா ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஃப்ரைடே அன்னைக்கு இந்த கோலம் போடலாம் வாசலில். பார்க்கையும் நிறைஞ்ச மாதிரி அழகாக இருக்கும். பார்த்திங்களா, படிக்கட்டு மாதிரி அழகாக இருக்கா. ஒவ்வொரு படியாக இப்படி ஒவ்வொரு கோடாக நம்ம உள்ள கொடி இப்படி வளைச்சி விட்டோம்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்படி வளைச்சி விட்டுட்டு உள்ளே இருக்க புள்ளியை என்ன செய்யணும்னா ஒரு அழகான பூ வரைஞ்சிடணும். படிக்கோலம் அழகாக உள்ள பூ இருக்குது. பார்க்கவே செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருந்துச்சு. அப்புறம் இப்படி போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சதுரம் கணக்காக போட்டோம் பார்த்திங்கன்னா, ஒரு சதுர பாக்ஸ் கணக்காக போட்டோம்ல, அதிலேருந்து இந்த இதை போடணும். ஒரு உண்டு போட்டு உள்ளப்படி இப்படி ஒரு கோடு இழுத்துட்டோம்னா பார்க்க செம்மையாக இருக்கும். இப்படி இழுத்துட்டு இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு அது வாசலில் போடுங்களேன், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் வெளியில் என்ன பண்ணோம்னா இப்படி ஒரு குட்டி பூ அங்கிட்ட ஒரு பூ போட்டு நடுவில் ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி அழகாக இருக்குல்ல, இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு இது படிக்கோலம். நம்ம இதே இப்படியும் போடலாம். இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போடலாம். நம்ம படி எத்தனை கோடு போடுறோமோ அந்தளவுக்கு கோலம் பெருசாகிக்கிட்டே போகும். நம்ம பெருசாலாம் போட்டுக்கலாம். இப்படி நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிட வேண்டியதான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது கலர் வேறு கலராக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா தோணுச்சு, ஓகே அடுத்த குளத்தில் அடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இடி பண்ணிவிட்டு அப்புறம் இது கொடுத்துட்டு போது ஐடியா வந்துச்சு, ஆஹா வேறு கலர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ பூவுக்கு நம்ம வேறு கலர் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வேறு கலர் எடுத்து பூவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், வேறு கலர் கொடுத்தோன்னே அழகாக இருக்குல்ல. இப்படி இந்த சுற்றி உள்ளதுக்கு வேறு கலர் கொடுத்துருந்தா சூப்பராக இருக்கும். ஓகே.